ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சாரீக்கு க்ரோஷா டிசைன் தான் பார்க்க போகிறோம். 6 லைன்ஸ் வந்து சில்க் த்ரெட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுருக்கேன். பாடி கலர் வந்து நல்ல டார்க் க்ரீன் அப்படிங்கிறதுனால ஸோ நான் பாடி கலர் தான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். முந்தி கலர் வந்து நல்ல பிரைட் ரெட் கலர். ஸோ ஆப்போசிட் கலர் பாடி கலர் நம்ம கொடுத்தோன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ நான் க்ரீன் கலர் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சாரியோட ரைட் சைட்லேருந்து தான் டிசைன் போட போகிறோம். நீடில் நம்பர் 10 ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். 11 சைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டிசைன் போட போகலாம். நாட் போட்டதை பேக் சைடில் வச்சுக்கிட்டு த்ரெட்டை ஃப்ரண்ட்டில் இருந்து நீடில் இந்த மாதிரி பாஸ் பண்ணி பேக் சைடில் இருந்து த்ரெட்டை நீடில் மேலே எடுத்து ஃப்ரண்ட்டுக்கு இப்படி மூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிக்கும். மறுபடியும் நீடில் மேலே ஒரு டைம் த்ரெட் எடுத்து இந்த லூப் வழியாக கொண்டு வந்தோன்னா லாக் ஆகிக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து சிங்கிள் செயின். சிங்கிள் செயின் போட்டதுக்கப்புறமா சாரீக்கு செக்யூர் பண்ணிக்கிறதுக்காக மறுபடியும் ஃப்ரண்ட்டில் இருந்து நீடில் பாஸ் பண்ணி த்ரெட் எடுத்தோன்னா 2 லூப் இருக்கும். ஸோ அந்த 2 லூப் வழியாக நீடில் மேலே மறுபடியும் த்ரெட் எடுத்து இப்படி கொண்டு வந்தோன்னா லாக் ஆகிக்கும். லாக் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் சிங்கிள் செயின்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். 4 சிங்கிள் செயின்ஸ் போட்டுட்டு இது வந்து நமக்கு சாரீக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு எங்கே வருதோ அந்த இடத்துல சிங்கிள் க்ரோஷா போட்டு சாரீக்கு லாக் பண்ணிக்கலாம். லாக் அப்படின்னாலும் சிங்கிள் க்ரோஷா அப்படின்னாலும் சேம், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இப்போ இந்த 2 லூப் வழியாக நீடில் மேலே எடுத்த த்ரெட்டை கொண்டு வந்தால் லாக் ஆகிக்கும். மறுபடியும் 4 சிங்கிள் செயின்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ 4 சிங்கிள் செயின்ஸ் போட்டுட்டு இதையுமே சாரீக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு எங்கே வருதோ அந்த இடத்துல லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு 6 சிங்கிள் செயின்ஸ் போட்டுக்கிறேன். 3 4 5 6 6 சிங்கிள் செயின்ஸ் போட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம சாரீக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு லாக் பண்ண வேண்டாம். ஸோ ஒரு 2 சிங்கிள் செயின் அளவுக்கு மட்டும் கேப் விட்டுட்டு இதை வந்து நம்ம இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். சாரீக்கு நல்ல உள்ளார தள்ளி லாக் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு யூ ஷேப் மாதிரி இருக்கணும். ஸோ ஆர்ச் நம்ம வந்து இதில் தான் போட்டுக்க போகிறோம் நெக்ஸ்ட் லைன் போடும்போது. ஸோ இந்த மாதிரி வரணும் நமக்கு. நல்லா வந்து உள்ளார தள்ளி லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் சிங்கிள் செயின்ஸ் வந்து 4 சிங்கிள் செயின்ஸ். ஸோ 4 சிங்கிள் செயின்ஸ் போட்டது சாரீக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் 4 சிங்கிள் செயின்ஸ் இதையுமே சாரீக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் உள்ளார இல்லை வெளியில் தள்ளி அந்த மாதிரி லாக் பண்ண வேணாம். 4 சிங்கிள் செயின்ஸ் நம்ம போடுறது ஸ்ட்ரெயிட்டாக வச்சு லாக் பண்ணிக்கலாம். எகெயின் 4 சிங்கிள் செயின்ஸ் சாரீக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் 6 சிங்கிள் செயின்ஸ் போட்டுட்டு இதை வந்து நம்ம சாரீக்கு நல்லாவே உள்ளார தள்ளி லாக் பண்ணிக்கலாம். ஒரு 2 சிங்கிள் செயின் அளவுக்கு மட்டும் கேப் இருக்கட்டும். அந்தளவுக்கு கேப் விட்டு உள்ளார தள்ளி லாக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல யூ ஷேப் மாதிரி வரணும் நமக்கு. நம்ம ஆர்ச் போடுற 6 செயின் போட்டது. ஸோ மறுபடியும் 4 சிங்கிள் செயின்ஸ் 4 சிங்கிள் செயின்ஸ் போடுறது 3 டைம்ஸ் போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் மட்டும் 2 டைம்ஸ் போட்டிருப்பேன். ஸோ சாரீ ஃபுல்லாகவே நம்ம இப்படி தான் ரிப்பீட் பண்ணிட்டு போக போகிறோம். ஸ்டார்டிங்கில் மட்டும் 4 சிங்கிள் செயின்ஸ் போட்டது 2 டைம் போட்டிருப்போம். அதுக்கடுத்து 6 சிங்கிள் செயின்ஸ் போட்டு ஒரு 2 சிங்கிள் செயின் அளவுக்கு வந்து உள்ளார தள்ளி நம்ம போட்டிருப்போம். அதுக்கடுத்து போடுற 4 சிங்கிள் செயின்ஸ் எல்லாமே 3 டைம் ரிப்பீட் பண்ணிவிட்டு போவோம் நம்ம. ஸோ இதே மாதிரி சாரீ ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ணிவிட்டு போகலாம். சாரீ ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைன் வந்து நம்ம அதுக்கடுத்து இதுக்கு மேலே போடுற லைன் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லாவே உள்ளார 2 சிங்கிள் செயின் அளவுக்கு மட்டும் கேப் விட்டு 6 சிங்கிள் செயின்ஸ் போடுறத வந்து இந்த மாதிரி யூ ஷேப் வர மாதிரி லாக் பண்ணிக்கலாம். இந்த 6 சிங்கிள் செயின் போட்டதில் தான் நம்ம சாரீக்கு வந்து டிசைன் போட்டுக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஆர்ச் போட போகிறோம். ஸோ சாரீ ஃபுல்லாக போட்டு பார்க்கலாம். ஸோ சாரீ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் லைன் போடுறதுக்காக நான் சேம் க்ரீன் கலரே வந்து சில்க் த்ரெட்டு 6 லைன்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்டார்டிங்கில் நாட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த நாட் போட்டதை எகெயின் சாரீக்கு பேக் சைடில் வச்சுக்கலாம். சாரியோட ரைட் சைட்லேருந்து தான் டிசைன் போட போகிறோம். ஸ்டார்டிங்கில் நான் 2 3 6 லைன் வந்து க்ரோஷா டிசைன் போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுற லைன் வந்து உள்ளார தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்.
ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் லைன் போடுறது வந்து பேஸ் லைன்லேயே எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பேஸில் தான் இப்போ நான் வந்து சாரீக்கு தான் லாக் பண்ணுறேன். சிங்கிள் செயின் போட்டு லாக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் லைன் எப்படி போட்டோமோ சேம் அதே மாதிரி தான். இப்போ மறுபடியும் செக்யூர் பண்ணிக்கிறதுக்கு பக்கத்துலேயே சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிவிட்டு இப்போது சிங்கிள் செயின்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 4 சிங்கிள் செயின்ஸ் தான் போட்டோம் ஃபஸ்ட்டு போட்டது பேஸ் லைனில். பட் இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி தள்ளி எடுத்ததுனால 5 சிங்கிள் செயின்ஸ் போட்டு சாரீக்கு 4 சிங்கிள் செயின்ஸ் லாக் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த லாக் மேலேயே இப்போ லாக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஒரே ஈவனாக வரும் லைன் பார்க்குறதுக்கு. இப்போ மறுபடியும் நீடில் மேலே 2 டைம் த்ரெட் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் இருக்கிற 4 செயின்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு 6 செயின் கேப்புக்குள்ளார நீடியில் பாஸ் பண்ணி த்ரெட் எடுத்து ஃபர்ஸ்ட் 2 லூப்பில் 1, நெக்ஸ்ட் 2 லூப்பில் 1, நெக்ஸ்ட் 2 லூப்பில் 1. ஸோ 3 டைம் வந்து நம்ம லாக் போடுறதுனால இதுக்கு பேர் ட்ரிபிள் க்ரோஷா. எகெயின் 2 டைம் நீடில் மேலே த்ரெட் எடுத்துக்கிட்டு 6 செயின் கேப்புக்குள்ளார நீடியில் பாஸ் பண்ணி த்ரெட் எடுத்து ஒரு லாக், நெக்ஸ்ட்டு ஒரு லாக், அதுக்கடுத்து ஒரு லாக். ஸோ இந்த மாதிரி ட்ரிபிள் க்ரோஷா போட்டுக்கலாம். நீடில் மேலே 2 டைம் த்ரெட் எடுத்துக்கிட்டு 6 செயின் கேப்புக்குள்ளார நீடியில் பாஸ் பண்ணி த்ரெட் எடுத்து ஃபர்ஸ்ட் 2 லூப், நெக்ஸ்ட் 2 லூப், அதுக்கடுத்து 2 லூப்பில் ஒரு லாக். ஸோ ட்ரிபிள் க்ரோஷா போட்டுக்கலாம். டபுள் க்ரோஷாலையும் இந்த டிசைன் போடலாம். டபுள் க்ரோஷாவில் போட்டோன்னா ஆர்ச்சோட ஹைட் வந்து நமக்கு கொஞ்சம் சின்ன ஆர்ச் மாதிரி தான் தெரியும். பட் ட்ரிபிள் க்ரோஷா போடுறதுனால இது வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பார்க்குறதுக்கு ரொம்பவே லென்த்து கொஞ்சம் பெருசாக வரும், ஹைட் வந்து பெருசாக வரும். பட் ஆர்ச்சுமே நல்லா வைடாக பெருசாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம ட்ரிபிள் க்ரோஷா போடுறது வந்து ஒரு ட்ரிபிள் க்ரோஷா போட்டதுக்கு பக்கத்தில் தான் இன்னொரு ட்ரிபிள் க்ரோஷா போடணும். ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகிற மாதிரியும் போடக்கூடாது. ஸோ அதையும் பார்த்துக்கணும் நம்ம. ஸோ டோட்டலாக ஒரு ஆர்ச்சுக்கு வந்து 13லேருந்து 14 ட்ரிபிள் க்ரோஷாஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இன்றைக்கி எனக்கு வந்து 13 ட்ரிபிள் க்ரோஷாஸ் வந்து நான் டோட்டலாக போட்டிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஆர்ச் போடுறதுக்கு எத்தனை ட்ரிபிள் க்ரோஷாஸ் யூஸ் பண்ணுறோமோ சேம் அதே அளவு தான் நெக்ஸ்ட் ஆர்ச் நம்ம போடுறோம் அப்படிங்கிறப்போயும் அதுக்குமே யூஸ் பண்ணணும். ஸோ ஒன்று கம்மியாக இல்லை ஒன்று அதிகமாக அந்த மாதிரி போட்டோன்னா ஆர்ச் வந்து ஒரே ஈவனாக வராது, வித்தியாசம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ 13 ட்ரிபிள் க்ரோஷாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்ச் யூஸ் பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் போடுற ஆர்ச்சுக்குமே 13 ட்ரிபிள் க்ரோஷாஸ் தான் நான் போட்டுக்கணும். ரொம்ப நெருக்கமாக போட்டோம் அப்படின்னா 14 கூட போடலாம். பட் நான் வந்து 13 எனக்கு கரெக்டாக ஃபில் ஆன மாதிரி இருக்கிறதுனால நான் 13 ட்ரிபிள் க்ரோஷஸோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ இதை வந்து 4 செயின் போட்ட லாக் இருக்குது பார்த்தீங்களா, சாரீக்கு லாக் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த லாக் மேலேயே ஒரு லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டுட்டு இப்போ மறுபடியும் 4 சிங்கிள் செயின்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 4 செயினை சாரீக்கு லாக் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல லாக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஆர்ச் வந்து இந்த மாதிரி வரும். இப்போ இந்த லாக் மேலேயே நம்ம லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு டைரெக்டாக நெக்ஸ்ட் இருக்கிற 4 செயினை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நீடில் மேலே 2 டைம் த்ரெட் எடுத்துக்கிட்டு 6 செயின் போட்டிருக்கிற கேப்புக்குள்ளார நீடியில் பாஸ் பண்ணி த்ரெட் எடுத்து ஆர்ச் போட்டுக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி ட்ரிபிள் க்ரோஷாஸ் தான் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்க போகிறோம். டோட்டலாக 13 ட்ரிபிள் க்ரோஷாஸ் தான் போட்டுக்க போகிறேன். ஸோ டோட்டலாக 13 ட்ரிபிள் க்ரோஷாஸ் இதே மாதிரி போட்டுட்டு ஆர்ச்சை எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணி எங்கே லாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் ஆர்ச்சும் ஃபுல்லாகவே 13 ட்ரிபிள் க்ரோஷாஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம எங்கே கம்ப்ளீட் பண்ண போகிறோன்னா 4 செயின் போட்டு சிங்கிள் க்ரோஷா போட்டு சாரீக்கு லாக் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, இந்த லாக் மேலேயே ஒரு லாக் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு சாரீக்கு குச்சி கட்டிக்கிறதுக்காக 4 சிங்கிள் செயின்ஸ். இப்போ இதை வந்து நம்ம சாரீக்கு லாக் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த லாக் மேலேயே லாக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அடுத்து இருக்கிற 4 சிங்கிள் செயின்ஸ் போட்டதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்க போகிறோம்.
ஸோ இந்த மாதிரி லாக் மேலேயே லாக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் இருக்கிற 4 சிங்கிள் செயின்ஸ் போட்டதை ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக 6 செயின் போட்ட கேப்புக்குள்ளார ட்ரிபிள் க்ரோஷா போட்டுக்க போகிறோம். ஸோ ரொம்ப லென்த்து அதிகமாகவும் எடுக்க வேணாம், ரொம்ப குறைவாக ரொம்ப டைட்டாகவும் போட வேணாம். கரெக்டாக போட்டுக்கிட்டோன்னா இந்த மாதிரி ஆர்ச் பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி சாரீ ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு சாரியோட எண்டில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க, சாரியோட எண்ட்லையும் ஆர்ச் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நான் ஆர்ச் வந்து லாக் பண்ணி முடிச்சிட்டேன். எக்ஸ்ட்ராவாக 3 சிங்கிள் செயின்ஸ் போட்டிருக்கேன் லாஸ்ட்டாக வந்து. ஸோ அதே மாதிரி இங்கேயும் 3 சிங்கிள் செயின்ஸ் போட்டுட்டு 2 சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் போட்டிருப்பேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் போட்டதுக்கு மேலேயே லாக் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டிருப்போம் பார்த்திங்களா, சேம் அந்த லாக் மேலேயே இன்னொரு லாக் போட்டுக்கிறேன். போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக 2 சிங்கிள் செயின்ஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக த்ரெட்டு விட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நீடியில் இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா இது லாக் ஆகிக்கும். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி ஃபுல் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இது நல்லாவே டைட் ஆகிக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு பேக் சைடு ஃபேப்ரிக் க்ளோ போட்டு ஒட்டிட்டோன்னா ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு ஆர்ச் இந்த மாதிரி தெரியும். நமக்கு வந்து ஒட்டினதே தெரியாது, ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஆர்ச் ஃபுல்லாக எல்லாமே ஒரே ஈவனாக அழகாக வந்திருக்கு. ஸோ இங்கே 4 செயின் கேப் விட்ருக்கோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல சாரீக்கு குச்சி கட்டிக்க போகிறோம். ஸோ ஆர்ச் அவ்வளோ டீசெண்டாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ வித்தவுட் வந்து பீட்ஸ் இல்லாமல் ஒரு நல்ல க்ரோஷா டிசைன் வேணும் அப்படின்னா இந்த டிசைன் வந்து நம்ம தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு சாரீக்கு 4 செயின் கேப் விட்டுருக்கிற இடத்துல குச்சி கட்டி முடிச்சுட்டு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா டோட்டலாக டிசைன் பார்க்குறதுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஆர்ச் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு கையில் வச்சு காட்டும்போது அந்தளவுக்கு கிளியராக தெரியல. இப்போ ஒரே ஈவனாக பார்க்கும்போது அழகாக இருக்குது. பேக் சைடில் வந்து டிசைன் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குது. இந்த டிசைன் வந்து பர்டிகுலராக வந்து ரொம்பவே ஸ்டிஃபாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஆர்ச் எல்லாமே ஒரே ஈவனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆர்ச் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கணும். ஸோ இப்போ குச்சி கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ குச்சி கட்டுறதுக்கு வந்து நான் முந்தி கலர் தான் சில்க் த்ரெட் எடுத்துக்கிட்டேன். 120 லைன்ஸ் வந்து சில்க் த்ரெட் எடுத்துக்கிட்டு அதை நம்ம டபுளாக முடித்தோன்னா 220 லைன்ஸ் ஆகும், 240 லைன்ஸ் ஆகும், 120 லைன்ஸு. ஸோ குச்சியுமே நான் பேபி குச்சி அளவுக்கு தான் விட்டுருக்கேன், ரொம்ப லென்த்து விடலை. ரொம்பவே அழகாக வந்திருக்கு டிசைன் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகினராக இருக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த டிசைன் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஒரு பேசிக்கான க்ரோஷா டிசைன் தான். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குச்சி டிசைன் அப்படி இல்லைனா க்ரோஷா டிசைனோட பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.